நவ கிரகங்களில் முதலிடத்தில் இருப்பவர் சூரியன். ஒளி, உயிர், சக்தி இந்த மூன்றையும் பரப்பும் பரம்பொருளின் பிரகாசமான வடிவம். இப்பொழுது நாம் சூரிய பகவானின் பிறப்பு, வரலாறு, சக்தி ரகசியங்கள் மற்றும் சூரியனை வழிபடும் முறை, வழிபட்டால் வரும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். புராணங்களின்படி சூரியன் கசயப்ப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்த மகன். அதனால்தான் அவர் ஆதித்யன் என்ற பெயரை பெற்றார். மொத்தம் 12 ஆதித்யர்கள் உள்ளார்கள். அதில் உலகை ஒளியால் நிலைநிறுத்துபவர் இந்த சூரிய ஆதித்யர். ஆதித்யன் என்பதற்கு பிரகாசம் என்ற இன்னொரு பொருளும் உண்டு. வேதங்களில் சூரியனை இரண்ய கர்ப்பா என்று அழைக்கிறார்கள். அதாவது கருவில் உருவான தெய்வீக ஒளி என கூறப்படுகிறது. உலகின் தொடக்கம் முதலே காலத்தையும் ஒளியையும் திசையையும் நாளை என்பதையும் இரவு என்பதையும் உருவாக்கிய சக்தி இதுவே. சூரியனின் தெய்வீக வடிவம் என்னவென்றால், சூரியன் 7 குதிரைகளை இழுக்கும் ரதத்தில் பயணிக்கிறார். இந்த 7 குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது என்றால் 7 நிறங்கள், அதாவது வானத்தில் தோன்றும் வானவில். பின்பு மனித உடலில் உள்ள 7 சக்கரங்கள், மூலாதாரம் முதல் சகஸ்காரம் வரை. பின்பு வாரத்தின் 7 நாட்களை குறிக்கிறது. ரதத்தை ஓட்டுபவர் அரவான் அல்லது அருணன் எனப்படுகிறார். இவர் ஒரு கருணையை குறிக்கும் ஒரு தெய்வீக சக்தி. சூரியன் கைப்பிடியில் சங்கம், தண்டம், தாமரை, சக்கரம் போன்ற ஆயுதங்களை தாங்கியிருப்பார். ஏன் சூரியன் நவ கிரகங்களில் முதலிடம் வகிக்கிறார் தெரியுமா? சூரியன் இல்லையெனில் இந்த கிரகமும் ஒளி பெறாது. பூமியில் உயிர் உண்டாகவும் தாவரங்கள் வளரவும் காலநிலை என அனைத்திற்கும் காரணம் சூரியன்தான். அதனால தான் ஜோதிடத்தில் சூரியன் ஆத்மகாரகன், அதாவது ஆத்மாவின் உரிமையாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஆம், ஒரு மனிதன் வாழ்வதற்கான உயிர் சக்தி, மன உறுதி, அதிகாரம், ஆட்சித்திறன் அனைத்தும் சூரியனால் மட்டுமே செயல்படுகிறது. சூரியனின் குடும்பம் என்பது மனைவி சஞ்சனா என்கின்ற சரண்யா. இவர்களின் பிள்ளைகள் யமன், அவர்தான் கர்ம பலனின் அதிபதி. யமி, தபதி போன்ற மற்ற மகன்களும் உள்ளன. சஞ்சனா சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவளின் உருவமான சாயாதேவியை உருவாக்கிவிட்டு தப்பித்து விட்டார். சாயாதேவியின் கடுமையான தவத்தால் சனி கருநீல நிறமாக பிறந்தார். அதனால்தான் சனி சூரியனிடையே ஒளி, கர்மம், நீதிக்கான ஆழமான தொடர்புள்ளது. சூரியனை வழிபடும் மிக முக்கிய சக்தி வாய்ந்த முறை என்னவென்றால், காலையில் செய்யும் சூரிய வழிபாடு. அதாவது சூரிய உதயம் 6 மணி முதல் 7 மணி வரை. அப்பொழுது நம் சூரியனுக்கு நமஸ்காரம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், கிழக்கு திசை நோக்கி நின்று கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மூச்சை மெதுவாக கவனித்து மனதை அமைதிப்படுத்தி பின்பு சூரியனை பார்த்து ஓம் க்ரீம் க்ரீம் க்ரம் சக சூர்யாய நமக அல்லது சூர்யா நமக அல்லது ஆதித்ய ஹிருதயம் என இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை 11 முறை கூறி வழிபடலாம். நீர் வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், சூரியனை நோக்கி கையில் சிறிது நீர் எடுத்து தலையை சுற்றி மெதுவாக கீழே ஊற்றலாம். அர்காயம் கொடுப்பது என்னவென்றால், ஒரு செம்பு குடத்தில் நீர் எடுத்து அதில் சிவப்பு பூ, துளசி, அரிசி துகள்கள் 3 போட்டால் இன்னும் சிறப்பானது. இதை சூரிய உதயத்தின் பொழுது ஓம் சூர்யாய நமக என்று சொல்லி கைகளை மேலே தூக்கி நீரை மெதுவாக ஊற்றவும். இவ்வாறு செய்வதால் மனம் பிரகாசமாகும், கண் பார்வை அதிகரிக்கும், பாவங்கள் குறையும், நல்ல அதிர்ஷ்ட சக்தி பெறலாம். சூரிய நமஸ்காரம் 12 ஆசனங்கள் செய்யும் போது மன ஆசை நிறைவேறும், உடல் ஆரோக்கியம் மிக அதிகரிக்கும், மனநிலை சமநிலை பெறும். சிவப்பு பழங்கள், சிவப்பு பூக்கள், சிவப்பு துணி, கடலைப்பருப்பு இவையெல்லாம் சூரியனுக்கு பிரியமானவை. இதை வைத்து நம் சூரியனை வணங்கலாம். எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் சூரியனை வழிபடலாம் என்றால், உடலின் ஆரோக்கிய பிரச்சனையான கண், தோல், எலும்பு போன்றவைக்கு வழிபடலாம். வேலை தடை, பதவி தடை என்றால் சூரியனை வழிபடலாம். ஏனெனில் சூரியன் அரசு மற்றும் அதிகாரத்தின் அதிபதி ஆவார். தந்தையின் உடல்நிலை சரியாக வேண்டும் என்றால் சூரியனை வணங்கலாம். ஏனெனில் சூரியன் தந்தைக்காரகன் என அழைக்கப்படுகிறார். சூரியனை வழிபட்டால் கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும். சூரியனை வழிபாடு செய்யக்கூடாத நேரம் என்பது என்னவென்றால், மாலை சூரிய அஸ்தமானம் பிறகும் உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும் நேரங்களிலும் சூரியனை நேரடியாக நீண்ட நேரம் பார்க்கக்கூடாது. சூரியனை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால், காலை சூரிய ஒளி உடலுக்கு மிக முக்கியமான விட்டமின் டி அளிக்கிறது. இதனால் எலும்பு, தசைகள், தோல் ஆரோக்கியம் மேம்படும், உடல் சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். சூரியனுக்கு சொல்லும் மந்திரத்தால் மனம் அமைதியும் தெளிவையும் தருகிறது. எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறது. வேதங்களில் சூரிய வழிபாடு புத்தி சக்தி, தெளிவான முடிவுகள், சிந்தனை வேகம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது.
வேலை, தொழில், கல்வி உள்ளிட்டவையில் வளர்ச்சி ஏற்படும். சூரியனுக்கு அர்காயம் கொடுப்பதால் வீட்டில் ஒளி, வளம், நற்குணம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. சூரியனுக்கு நமஸ்காரம் செய்வது நமக்கு மிகவும் நன்மையை தரும். சூரிய நமஸ்காரம் உடலின் அனைத்து நரம்புகளையும் சுத்தப்படுத்தும். சூரிய உதயத்தை பார்க்கும் பழக்கம் மிகப்பெரிய உளவியல் பலன் தரும். சூரிய வழிபாடு உள்ளுணர்வை உயர்த்துகிறது. நம்பிக்கை, தைரியம் ஆகியவை அதிகரிக்கும். சூரிய பகவான் உள்ளத்தின் இருளை நீக்கும் தெய்வம் என அழைக்கப்படுகிறார். சூரிய பகவானின் அனுகிரகத்தால் நம் பாதை எப்போதும் வெற்றியை நோக்கியே செல்லட்டும். சூரியன் உதிக்கும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் புதிய வெற்றி பிறக்கட்டும். சூரியனைப் போல எழுங்கள், உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஓம் சூர்யாய நமக என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.